சிந்திப்போமே. 1733 சேவடிக்கே பித்தனானால் உண்டோ பிறப்பு. தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார். நன்மை மிகுந்த ஞான சொரூபமான மோன சிவனே, மௌன நிலையினை உணர்த்த எழுந்த முதல்வனே, 5 பொறிகளும் தாமே வலிய வந்து தாக்குதலால் மனம் கலங்கி சுழன்று உழல்கின்ற அடிமை நான். அப்படிப்பட்ட நான் உனது திருவடிக்கே பித்தனாகிவிட்டால் அடியேனுக்கு பிறப்பு உண்டோ? இல்லைதானே. இப்படியாக திருவடி சேராதார் பிறவி பெருங்கடலில் மூழ்குவர் என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள். பாடலை காணலாமே. புலன் 5ம் தானே பொற மயங்கி சிந்தை அலமந்து உழலும் அடிமை, நலம் மிகுந்த சித்தான மோன சிவனே, நின் சேவடிக்கே பித்தனானால் உண்டோ பிறப்பு என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் 46வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். திருவடி பித்தன் ஆவோம், பிறப்பு அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.